ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பவிஷ்டி அஃபிஷியல். ஸோ நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஸோ ஐயனார் துணை அப்டேட்டில் போகலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஐயனார் துணையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பல்லவன் வந்து லாட்ஜில் மாட்டிக்கிறாங்க போலீஸ்கிட்ட. ஸோ போலீஸ்கிட்ட மாட்டிட்டோன்னு போலீஸ் அவங்கள பார்த்துட்டு காலேஜில் படிக்கிற பையனுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்ட உடனே இல்லை சார் நாங்கள் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது நம்புற மாதிரி இல்லை, உங்கள் மேலே டவுட்டாக இருக்குது, நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. ரெண்டு பேருமே அழுதுகிட்டே கீழே இறங்கி வராங்க. கீழே இறங்கி வந்தது நம்மளோட சோழன் பார்க்குறாரு. பல்லவன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆனால் நான் எந்த தப்புமே பண்ணல, என்னை தயவு செஞ்சு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ எனக்கு தெரியும்னா நீ எந்த தப்புமே பண்ணல. அவர் போலீஸ்கிட்டயும் போய் கெஞ்சுறாரு. சார் அவன் படிக்கிற பையன் சார், அவன் ரொம்ப நல்ல பையன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட் போலீஸ் அதை ஒத்துக்கல. நீங்க எது வந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஜீப்ல ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. ஸோ இவருமே அழுதுட்டே போறாரு, இங்க இவர் அழுதுட்டே நிக்கிறாரு. ஸோ அடுத்து நம்ம பாண்டியோட காட்டுறாங்க. பாண்டி வந்து வானதி வீட்டுக்கு வராரு. வானதி வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்கிறாரு வானதி எங்கன்ட்டு. வானதி அவங்க அம்மா அவங்களுக்கு குரல் கொடுக்குறாங்க. வானதி வெளியே வராங்க. நீ எங்க இங்க வந்த, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வானதி நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்கிறாரு. வானதி அதெல்லாம் முடியாது, நீ வெளியே போன்னு சொல்றாங்க. அப்பயுமே அவர் ஒத்துக்கலாம். அவங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டு வானதி ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. ரூம் கூட்டிட்டு போயிட்டு அவங்க அம்மா கத்துறாங்க, ஏன்டா ரூம் கூட்டு போறேன் அப்படின்னு. நான் கதவெல்லாம் சாத்தலாங்க, நான் சும்மா பேசதான் வந்திருக்கேன், நான் பேசிட்டு மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்றாரு. அவங்க அம்மா அதை நின்று ஒட்டி கேட்குறாங்க வெளியே. வானதி கிட்ட பாண்டி என்ன சொல்றாருன்னு, நான் பண்ணது தப்பு தான், அதுக்காக நீ என்கிட்ட பிளாக் பண்ணிட்டு என்கிட்ட பேசாமலாம் இருக்காது, என்னால முடியாது உன்கிட்ட பேசாம இருக்காமலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வானதி அதுக்கு ஒண்ணு, நீ எனக்கு வேண்டாம், உன் குடும்பம் தானே முக்கியம் இருந்தேன், நீ அதையே பாரு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல வானதி, எனக்கு நீ தான் முக்கியம், நீ தான் எனக்கு வேணும், உங்ககிட்ட பேசாமலாம் என்னால் இருக்க முடியாது, நான் டைம் மட்டும் தானே கேட்டேன், நான் உன்னை வேணான்னு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்றாரு. ஒரு வழியா வானதியோ பாண்டியோ பேசி பேசி ஒரு வழியா கன்வின்ஸ் ஆயிடுறாங்க. பட் ஆனால் வானதி ஃபைனலாக அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி காட்டிக்கல. பட் ஆனால் அவங்க மனசுக்குள்ள அந்த கோபம் போயிடுச்சு. அப்புறமேட்டு பாண்டி என்ன சொல்றாருன்னா, நீ ஃபோனை கூட நான் நம்பரை அன்பிளாக் பண்ணிட்டு நான் போகிறேன், நான் கால் பண்ணுறேன், நீ எடு அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஃபோனை எடுத்து அன்பிளாக் பண்ணுறாரு. வானதி அதுக்கு உடனே அலோவ் பண்ணலை. அப்புறம் அவர்கிட்டேருந்து ஃபோனை பிடிங்க அவர் அன்பிளாக் பண்ணிட்டு, நான் ஒழுங்காக நான் ஃபோன் பண்ணுறேன் எடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. போயிட்ட உடனே அவங்க அம்மா கிட்ட நான் பேசிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு முடிச்சிட்டோடனே வானதி வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்னடி, அவங்க அம்மா கேட்குறாங்க, என்னடி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிறது கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஒன்றே, நீ அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத, உனக்கு தெரியல நானும் பாண்டியும் பேசுறதில்லைன்ட்டு, உனக்கு அது சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு உள்ளே போயிட்டு சிரிக்கிறாங்க. சிரிச்சு முடிச்சுட்டு அவங்க கோவெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதோட இந்த சீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனும் அண்ட் சோழனை காட்டுறாங்க. சோழன் வந்து வெளியே நின்றுட்டு இருக்காரு. சேரன் அண்ணிலாம் ஆட்டோவில் வராங்க. ஆட்டோவில் வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பல்லவ உள்ளதானே இருக்கா, வானா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 3 பேருமே உள்ளே வந்து போலீஸ் கிட்ட கேட்குறாங்க. போலீஸ் வந்து நாங்கள் வெளியே விட முடியாது, கண்டிப்பாக நாங்கள் பண்ணவே மாட்டோம், ஏன்னா காலேஜ் படிக்கிற பையனுக்கு ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்து லாட்ஜில் என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. இல்லை சார் அவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சேரன் கெஞ்சுறாரு. அப்பவுமே போலீஸ் ஒத்துக்கல. உடனே நீலா சொல்றாங்க, அண்ணா வாங்க வெளியே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சேரன் வெளியே போய் ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவனை படிக்க அனுப்புனா இவன் எல்லாம் வேணா பண்ணிட்டு இருக்கான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. உடனே அதுக்கு சோழன் சொல்றாரு, அண்ணா இப்போதைக்கு நம்ம பல்லவனை வெளியே எடுக்கிற வேலையை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சேரன் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஒரு தொகுதி எம்எல்ஏ தெரியும், எனக்கு அவர் ஃப்ரெண்டு தாண்டா, அவரை நான் கால் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேச போறாரு. கால் பண்ணி பேசணும்னா அந்த எம்எல்ஏவை வரன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ அவர் வந்து பேசி வெளியே எடுக்கிறாரு. சேரன் கிட்ட கூப்பிட்டு சொல்றாரு, நான் இப்போதைக்கு வெளியே எடுத்துட்டேன், ஆனா தம்பி இன்னொரு முறை இது தப்பு பண்ணாத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து சேரனும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே எம்எல்ஏ வெளியே போயிடுறாரு. பல்லவனை வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டு சைன்ல போடு, இனிமேல் ஒழுங்கா இரு, இந்த பேப்பர்ல சைன் போடு அப்படின்னு சொல்றாரு. சேரனே சைன் போட சொல்றாரு. ஸோ பல்லவனும் சைன் போடுறாங்க, சேரனும் சைன் போடுறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு ஐயனார் துணையில என்ன நடந்தது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் பாய் காய்ஸ். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் காய்ஸ்.